ஹர்பஜன் சிங் அண்ட் ஸ்ரீசாந்தோட இன்சிடென்ட் பத்தி பேசுறப்போ, அந்த ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிராட்காஸ்ட்ல கவர் ஆகாட்டி கூட, லலித் மோடிட்ட இருந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆனப்போ, பயங்கர வைரலா ஃபுல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ட்ரெண்டிங்கா போயிருச்சு. அத பார்த்து பயங்கர வருத்தத்துல ஸ்ரீசாந்தோட ஒய்ஃப் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு Instagram ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, "ஹவ் கேன் யூ டூ திஸ் லலித் மோடி அண்ட் மைக்கேல் கிளார்க்" அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்சல்யூட்லி பாத்தட்டிக், பெயின்ஃபுல் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா, எப்பவுமே "சம் வூண்ட்ஸ் நெவர் ட்ரூலி ஹீல், சம் ட்ராமாஸ் நெவர் ட்ரூலி ஹீல்னு" சொல்லுவாங்க. எவ்வளவோ வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ட மறுபடியும் ரீகால் பண்ணி, எங்கள மறுபடியும் அந்த சோகத்துக்கு நீங்க தள்ளணுமா? ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட்னால நெறைய மன கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க போல. இந்த இன்சிடென்ட்ட மறுபடியும் ரீகால் பண்ணி, எல்லாரும் இத பத்தி மறுபடியும் பேசி, ஸ்ரீசாந்த் வாங்கினத பத்தி பேசுறப்போ, ஒரு ஒய்ஃபா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அவங்களோட குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ எப்பயோ நடந்து முடிஞ்ச கதைய திரும்ப ரீகால் பண்ணி, உங்க வியூஸ் அண்ட் ரீச்‌க்காக இத பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஆனா லலித் மோடி சைட்லருந்து பார்க்கிறப்போ, ஹி வாஸ் த ஐபிஎல் கமிஷனர். அவருக்கு பயங்கர அத்தாரிட்டி அண்ட் பவர் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி உண்மையா நடந்த விஷயங்கள அவர் பேசுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்றதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்கு. லீகலி அது தப்பு கிடையாது. பட் எத்திக்கலி ஐ அம் ரியலி டிஸ்டர்ப்ட் அண்ட் டிசப்பாயிண்டட் வித் திஸ் திங். ஏன்னா, இது ஒரு ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணுது. மேபி இப்ப இருக்கிற சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்ரீசாந்த கலாய்க்கலாம். ஆனா ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபேன்ஸ்‌க்கு தெரியும். இந்தியன் பவுலிங்ல யாரா இருந்தாலும் சரி, தைரியமா ஆப்போனன்ட்ட ஸ்லெட்ஜ் பண்ணி, அந்த ஃபியர்ஸ், அக்ரஷன காட்டுவாரு ஸ்ரீசாந்த். சும்மா கிடையாது. 2007 T20 வேர்ல்ட் கப் இந்தியா, ஆஸ்திரேலியா மேட்ச் பாருங்க. அந்த அக்ரஷன், வெறி, ஸ்லெட்ஜிங் அவர் கண்ல அப்படியே தீயா இருக்கும். சும்மா நெருப்பு மாரி இருந்தாரு தாஸ் அண்ணா மாரி ஸ்ரீசாந்த் அவ்ளோ வெறித்தனமா பவுலிங் போட்டாரு. சில மிஸ்டேக்ஸ், சில பேட் டேஸ் கிரிக்கெட் கேரியர காலி பண்ணிருச்சு. ஆனா டெஃபினட்டா அவர் இருந்தப்போ இந்தியன் பவுலிங்ல அக்ரஷன டிஃபைன் பண்ணாரு ஸ்ரீசாந்த். ஸ்ரீசாந்த் பவுலிங் ஆக்ஷனுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இன்னும் எங்கேயோ போயிருக்க வேண்டியவரு, நல்லா வந்திருக்க வேண்டிய பையங்க. மக்களே இது கிரிக்கெட்ன்னு இல்ல. நார்மலா லைஃப்லயே சொல்றேன். யாரோட பாஸ்ட் ட்ராமாஸையும் வச்சு டிராகோ, ஹர்ட்டோ பண்ணாதீங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல அசிங்கப்பட்டுருப்போம், தப்பு பண்ணியிருப்போம். அத முடிஞ்ச அளவுக்கு தோண்டி வெளில எடுக்கணும்னு நெனைக்காதீங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? லலித் மோடி அண்ட் கிளார்க் பண்ணது தப்பா? இல்லையா? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஸ்ரீசாந்த் புடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.